16% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற ஒரு ஆப்பை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோல்டு மட்டும் இல்லாமல் சில்வர்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான நிறைய பிளான்ஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குலாக் அப்படிங்கிற ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்போட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலிமா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அப்படின்னா அரௌண்ட் 100 200 டிஃப்ரெண்ட் பிளானில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பொறுத்து அந்த அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகுது. ஸோ ரெஃபரல் லிங்க் மூலியமாக போனீங்கன்னா ஸோ நான் இதோட டவுன்லோட் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலிமா போனீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வச்சுருக்காங்கன்னா கூட ரெஃபரல் லிங்க் மூலிமா டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர்லேருந்து போகாதீங்க. ஸோ இப்போது இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து குலாக் ஆப்னா எப்படி, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஒன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்க் மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமமாக 100 1000 வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோன்னா உங்களுக்கு ரிவார்டு வர மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலிமா டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஷேர் பண்ணாங்கன்னா கூட பண்ணிங்க. ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ப்ளே ஸ்டோரில் 4.4 ஸ்டார் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 1 மில்லியன் டவுன்லோட்ஸில் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா 23 MB ஃபைலாக டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் தான் காமிக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்சூர்டு பை ஓரியன்ட் இன்சூரன்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஆகுமெண்ட் அவங்க தான் வந்து பவர் பண்ணுறாங்க. ஸோ இதில் வாங்குற கோல்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆகுமெண்ட் கோல்டாக தான் நம்ம வாங்குகிறோம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி ஃபோன்பேலேயே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஆகுமெண்ட் கோல்டையும் சேஃப் கோல்டையும் கம்பேர் பண்ணி. ஸோ இதில் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வருது. ஜஸ்ட் அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட நேமும் உங்களோட ஏஜும் மட்டும் வந்து செகண்டாக வந்து கேட்பாங்க. ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கேட்கும். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு எனேபிள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இது வந்து பேசிக்காக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது போதும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் கோல்டு ரேட்டு, அது இல்லாமல் சில்வர் ரேட் எல்லாமே வந்து போயிட்டு இவங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டைம் எவர் அப்படின்னு போட்டு கெட் அப் டு 16% ரிட்டர்ன் தான் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி எல்லா இடத்துலையுமே வந்து காமிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் இன்வெஸ்டிங்னு ஒரு பட்டன் இருக்குது. இதை கொடுத்தீங்கன்னா தான் ஃபர்தராக வந்து கேஒய்சி ப்ராசஸ் தேவைப்படும். ஸோ நம்ம இனிஷியலாக வந்து அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஃபோன் நம்பரும் நம்மளோட நேம் அண்ட் ஏஜ் இருந்தால் போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓடிபி கொடுத்தோன்னே இந்த மாதிரி அக்கௌண்ட் மட்டும் க்ரியேட் ஆகிது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24 கேரட்டு 999 கோல்டு வந்து பிஏஎஸ் ஹால்மார்க்குடு, அது இல்லாமல் விட்ரா எனி டைம் 100% கேரண்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ரிட்டர்ன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருக்கதா சொல்கிறாங்க. ஸோ வியூ ஆல் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா குலாக் கோல்டு அப்படின்னு போட்டு எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் இன் கோல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் அடிஷ்னலாக 5% சேர்த்து 16% தரதா சொல்கிறாங்க. இதை நான் வந்து சொல்ல, ஜஸ்ட் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய வீடியோஸ் வந்து இங்கே வச்சுருப்பாங்க குலாக் கோல்டு ஐக்யூ அப்படின்ட்டு. ஸோ ஜஸ்ட் அது உள்ளார போனீங்கன்னா நீங்கள் வந்து இதோட உங்களுக்கு வர டவுட் எல்லாத்தையுமே வந்து லேர்ன் ஹவ் யூ கெட் 16% ஒரு வீடியோ இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா பேங்க்லேயே வந்து இவ்வளோ கம்மியாக கொடுக்குறப்ப எப்படி இவங்க மட்டும் 16% கொடுக்குறாங்கன்னு நமக்கு டவுட் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஹவு கோல்டு ப்ளஸ் கிவ் யூ 16% ரிட்டர்ன் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூ இன்வெஸ்ட் இன் 100 கிராம் கோல்டு த்ரூ கோல்டு ப்ளஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு 100 கிராம் வந்து கோல்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இதில் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, யுவர் 100 கிராம் கோல்டு வில் பி கெட் செக்யூர்லி லீஸ்டு டு அவர் வெரிஃபைடு ஜுவல்லர். ஸோ அவர் ஜுவல்லர் கிவ் 100% பேங்க் கேரண்டி. ஸோ எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் ஆஸ் பர் கோல்டு இன் கிராம் எவ்ரி இயர் இஸ் 5%. ஸோ நீங்கள் 100 கிராம் வச்சுருக்கீங்கன்னா 5% சேர்த்து 105 கிராமாக வந்து வரும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் 16% வந்து டோட்டல் ஆனுவல் ரிட்டர்னாக வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கீப் ஆன் இன்க்ரீஸிங்கில் இருக்கும். ஸோ அரௌண்ட் 148 கிராம் 21.96 லேக் வந்து உங்களோட கோல்டு வந்து வளருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இன்வெஸ்ட் யுவர் கோல்டு இன் கோல்டு ப்ளஸ்ஸு ஏர்ன் அப் டு 16% இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்னு, விட்ரா எனி டைம் நோ லாக்கின்ஸு. ஸோ 100% சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து 100% சேஃப்னு சொல்கிறதுனால நான் திரும்ப போய் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ யுவர் 100 மணி இஸ் 100% செக்யூர்டுன்னு கொடுத்து கோல்டு ரிஃபைனரி பார்த்திங்கன்னா ஆகுமெண்ட் கோல்டு. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆகுமெண்ட் கோல்டுனா என்னான்ட்டு. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் வாங்குகிற கோல்டு எல்லாமே சேஃப் கோல்டு, ஆகுமெண்ட் கோல்டு இவங்க தான் வந்து மோஸ்ட்லி வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ இந்த இதை டீட்டெயிலாக நம்ம பழைய வீடியோஸ் நம்ம பார்த்தவங்க நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுலேருந்து இதையும் வந்து விற்கிறதா காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 24 கேரட் பிஏஎஸ் ஹால்மார்க் தான் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணுறது இன்சூர்டு பை ஓரியன்டல் இன்சூரன்ஸ். ஸோ நீங்கள் பைக்குக்கெலாம் வந்து ஓரியன்டல் இன்சூரன்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க தான் வந்து பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாகவே பார்த்திங்கன்னா ஃபின்டர் ஸ்கேல் டெக்னாலஜி ப்ரைவேட் லிமிடெட், 4th ஃப்ளோரு, பில்டிங் 387, கோரமங்கலா 4th பிளாக்கு, பெங்களூர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது இல்லாமல் வந்து குலாக் ஸ்பாட்லைட்னு போட்டு இவங்க வந்து கொடுத்த இந்த இவங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே வந்து மற்ற பேப்பர்ஸில் வந்தது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட் பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளிஃபைடாக தான் இருக்குது.
ஸோ இதில் வந்து குலாக்னு ஒரு சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இவங்களோட நிறையா பிளான்ஸ் வந்து காமிக்குது. ஸோ ஒரு பிளானாக வச்சுருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னா ட்ரீம் ஹவுஸ்னு ஒரு பிளான் இருக்குது. அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வென் டு யூ வாண்ட் டு பை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எந்த வருஷத்தில் வேணும், 2030 எனக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா லெட்ஸ் ஸ்டார்ட் பிளானிங்னு கொடுத்தோன்னா ஹவு மச் இட் காஸ்ட்லின்னு கேட்குறாங்க. ஸோ 30 லட்ச ரூபாய்க்கு வேணுமா, எவ்வளோக்கு வேணும்ட்டு. ஸோ 30 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் ஃபார் இன்ஃப்ளேஷன் அட் 6%. ஸோ எவ்ரி இயர் வந்து 6% இன்ஃப்ளேஷன் ஆகிற மாதிரி நம்ம வந்து சம்பளமும் கூடும், அதே அளவுக்கு விலைவாசியும் கூடுங்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு 6% நம்ம கூடுதலாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அரௌண்ட் 43 லட்ச ரூபா வந்து ஓவராலாக வருது. ஸோ இப்போ லெட் ஸ்டார்ட் பிளான் அப்படின்னு கொடுத்தோம்னா யூ வில் ரீச் யுவர் கோல் ஆன் டைம்னு போட்டு நம்ம வந்து எவ்வளோ ஒரு நாளைக்குன்னா சேவிங் டெய்லி 1400 கொடுத்துட்டு லெட் ஸ்டார்ட் பிளானிங் கொடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பேடிஎம்லையோ ஏதோ ஒரு இதுலையோ வந்து பேமெண்ட் பண்ண சொல்லுது. ஒன்ஸ் நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து எஸ்ஐபி மாதிரி செட் ஆகிடும். ஸோ அது மூலயமா நீங்கள் வந்து ரெகுலராக வந்து பணம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க ஒன்றுத்துக்கு ஒரு பிளான் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா வந்து குழந்தையோட படிப்புக்கு, கல்யாணத்துக்கு, ரிட்டையர்மெண்ட்டுக்கு, எஜுகேஷனுக்குன்னு நிறையா ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக டேஷ்போர்டில் போனீங்கன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து காமிக்குது. ஸோ டெய்லி சேவிங்கு அது எல்லாமே இந்த இடத்துல காமிக்குது. இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இந்த ஜார்னு ஒரு ஆப் இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் உள்ள மாதிரி நம்ம வந்து டெய்லி பண்ணுற சில்லற செலவையும் வந்து நம்ம இதில் வந்து கோல்டாக வந்து வாங்கி வச்சுக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வந்து இன்வெஸ்ட் மோர்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு இன்வெஸ்ட் மோரை மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா குலாக் கோல்டு ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து மினிமமாக பார்த்தீங்கன்னா 3700 கட்டுற மாதிரி இருக்கும். அது என்ன கான்செப்ட், எதனால் அப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3700 நீங்கள் வந்து கட்டுறீங்க அப்படின்னா 1/2 கிராம் உங்களுக்கு வந்து கோல்டு வாங்கி வைப்பாங்க. ஸோ இன்றைய கோல்டோட ரேட் எவ்வளோ அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ இதில் வந்து டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா 7074 ரூபா இன்றைக்கி வந்து ஒரு கோல்டோட ரேட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ப்ரைஸ் ட்ரெண்ட்ஸ்னு ஒன்று மேலே வந்து காமிக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைய கோல்டோட விலை வந்து 7074 ரூபா. அதே சில்வரோட ரேட்டு பார்த்திங்கன்னா 78 ரூபா 60. ஸோ இது வந்து எப்படி வந்து ஏறுது இறங்குது இந்த 5 வருஷத்துலங்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ 1 இயரில் 6 மந்த்ஸ்லன்னு எல்லா டீட்டெயிலும் இதில் வந்து காமிக்கும். ஸோ இது குறிப்பாக வந்து நான் யாருக்கு வந்து காமிக்கணும்னு நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து முன்னாடி ஃபோன்பேயில் வந்து சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ஃபோன்பேலேருந்து சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டாங்க. நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்ததுனால இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் மோர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் காமிக்கும். ஸோ டோட்டலாக 3 ஆப்ஷன் காமிக்கும். ஒன்று வந்து குலாக் ப்ளஸ், இதில் வந்து கோல்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரண்ட் பேஜில் இருக்க இன்வெஸ்ட் மோரை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த பேஜ் தான் வந்து நிற்கும். ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கேஒய்சி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குலாக் ப்ளஸ்ன்னு போட்டு ஏர்ன் அஷ்யூர்டு 5% எக்ஸ்ட்ரா கோல்டுன்னு காமிச்சிருக்காங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா இவங்க வந்து 100% பேங்க் கேரண்டி, நோ லாக்கின் பீரியட் எல்லா புராணமும் இங்கே அகைன்னு ஒட்டியிருக்காங்க. இதில் வந்து 3 ஸ்டெப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ வாங்க போகிறீங்க, தென் உங்களோட பேன் கார்டை கொடுத்து வெரிஃபை பண்ணணும், தென் அந்த லீஸை வந்து சைன் பண்ணணும். ஸோ அந்த லீஸை வந்து அவங்க வந்து ஜுவல்லர்ஸ் கூட வந்து டைப் பண்ணிக்கிட்டு தான் அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி அவங்க வந்து காமிக்கிறாங்க. ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோஸ்லாம் லாஸ்ட்டில் இருக்க வீடியோஸை போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒன்றுத்துக்கும் வந்து ஒரு வீடியோ வச்சுருக்காங்க. ஸோ எப்படி எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது, எப்படி நாங்கள் கொடுக்குறோங்கிறதெல்லாம். ஸோ அது மூலியமாக தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா இடமே வந்து பார்த்திங்கன்னா பவர்டு பை இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கோல்டு ரிஃபைனரி ஆக்மெண்ட். ஸோ ஆக்மெண்ட் கூட டைப் பண்ணிக்கிட்டு தான் அவங்க இந்த ஆப் வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நான் இன்கேஸ் இதில் ஃபைனல் ஆப்ஷனாக வந்து லெட்ஸ் கோ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மகிட்ட வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண சொல்கிறாங்க என்ன பிளானுங்கிறத. ஸோ உங்களுக்கு வந்து 5% பெர் ஆனமில் வேணுமா, இல்லைன்னா 4% பெர் ஆனமில் வேணுமான்னு. நான் 5% பெர் ஆனம் கொடுத்தேன்னா 10 கிராம் வந்து வாங்கணும். இதே 4% பெர் ஆனமில் கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்து மினிமமாக வந்து 1/2 கிராம்லேருந்து எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆஃபரில் வந்து 3% ஜிஎஸ்டி ஆஃப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு வந்து லாக்இன் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 18 மாதம் லாக்இன் பீரியட் உண்டு. இதே லாக்இன் பீரியட் இல்லாமல் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி 1/2 கிராமில் வந்து வச்சு வாங்கிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டல் ரிட்டர்ன்ஸ் பெர் ஆனம் அப்படின்னு கொடுத்து 15% பெர் ஆனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் 11% பெர் ஆனம். ஸோ இவங்க வந்து சொல்கிற பர்சன்டேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா கோல்டு வந்து மார்க்கெட்டில் ஏறினா மட்டும் தான் ஏறும். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபிக்ஸ்டாக வந்து 16% வராது. ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்மளை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ போட சொன்ன வரையே வந்து கேட்டது என்னன்னா 16% எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கன்னு தான் சொன்னார். ஸோ இவங்க இந்த இடத்துல காமிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் அவங்க வந்து காமிக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து வியூ பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கே தவிர 100% கேரண்டின்னு சொல்ல. ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து அது வரைக்கும் வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சூஸ் குவான்டிட்டி நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி 3 பிளான்ஸ் அவங்க காமிக்கிறாங்க. ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் ஒன் டைமாக எஸ்ஐபியான்னு கேட்குது. அரௌண்ட் ஒன் டைம்னு இப்போ கொடுக்குறேன் அப்படின்னா
நம்ம வந்து மினிமமாக வந்து 0.5 கிராம் வந்து வாங்கலாம். ஸோ 0.5 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் 0 கிராம் இன் யுவர் குலாக்கு, பேலன்ஸ் பேயபிள் ஃபார் 0.5 கிராம். ஸோ 0.5 கிராம் நான் வாங்குறேன் அப்படின்னா அரௌண்ட் 3645 ரூபா 49 பைசா வரும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குறது ஒரு ரேட்டு, விற்கிறது ஒரு ரேட்டாக இருக்கும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதே அமௌண்ட்டுக்கு அவங்க வந்து விற்கிறப்பையும் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதை எப்படி பார்க்கணுங்கிற சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து வாங்குறதுக்கான ஆப்ஷனு. ஸோ இப்போ நான் வியூ சம்மரி கொடுத்துட்டு எனக்கு இது ஓகே அப்படின்னா நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் பேமெண்ட் பேஜுக்கு போகும். பணம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு 0.5 கிராம் வந்து என்னோட அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லீசிங் டு அஸ்பீஷியஸ் பை RSBL அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து 100% கேரண்டி உண்டு, பேங்க்கோட கேரண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா மேலே வந்து இல்லை டவுட் இருக்குன்னா கூட நீங்கள் வந்து காலர்ஸ் கொடுத்து கால் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இது வந்து கோல்டு வந்து வாங்குறதுக்கான ஆப்ஷனு. இதில் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சில்வருக்கான ஆப்ஷனு. ஸோ இது சில்வரும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மினிமமாக 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் 3700 ரூபா, சில்வர் பொறுத்த வரைக்கும் 100 ரூபா. டிஜிட்டல் கோல்டு பொறுத்த வரைக்கும் மினிமமாக நீங்கள் எவ்வளோக்கு வேணுமோ வாங்கிக்கலாம். ஸோ இதை ஜஸ்ட் டிஜிட்டல் கோல்டு கொடுத்து ஒரு 250 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா நான் வந்து 100 ரூபா 250 ரூபாய் எவ்வளோக்கு வேணுமோ வாங்கிக்கலாம். வெறும் 10 ரூபாயிலேருந்து எவ்வளோக்கு வேணுமோ வாங்கிக்கலாம். அப்போ 10 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுத்து நான் வந்து டிஜிட்டல் கோல்டு அப்படியே நான் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3% ஜிஎஸ்டி மட்டும் போடுவாங்க. ஸோ 10 ரூபா 30 பைசா நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தனா டேரெக்டாக பேமெண்ட் பேஜுக்கு போய்டும். ஸோ 10 ரூபா 30 பைசா நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டு வாங்கி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஜிட்டல் கோல்டு வாங்கி வைக்கணும்னா இது வேணாம். உங்களுக்கு ஆல்ரெடி ஜிபே நீங்கள் எப்படி இருந்தாலும் மொபைலில் வச்சுருப்பீங்க. ஜிபே, பேடிஎம் அதிலலாம் ஆல்ரெடி டிஜிட்டல் கோல்டுக்கான ஆப்ஷன் இருக்குது, அதிலே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ சில்வர் வேணும்னா மட்டும் அதிலலாம் ஆப்ஷன் இல்லை. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்க. ஸோ சில்வரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுலேயே மினிமமாக வந்து அரௌண்ட் 1 கிராம்லேருந்து வாங்கிக்கலாம். 1 கிராம் சில்வர் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 78 ரூபா 67 பைசா வருது. ஸோ நீங்கள் எஸ்ஐபியாக வேணாலும் வாங்கிக்கலாம், ஒன் டைமாக வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வியூ சம்மரி கொடுத்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா 35 பைசா, அதாவது 3% ஜிஎஸ்டி வந்து போடுறாங்க 78 ரூபா 67 பைசாவுக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக பேமெண்ட் பேஜுக்கு போய்டும். ஜிஎஸ்டி சேர்த்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கோல்டு, சில்வரு, டிஜிட்டல் கோல்டு 3 வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இதை விற்றா எவ்வளோக்கு போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இன்கேஸ் நான் இப்போ ஒரு கிராம் கோல்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னா இன்றைய ரேட்டு மேலே பார்த்திங்கன்னா 7078 ரூபா 64 பைசா வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நான் இன்னொரு வாட்டி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 7078 ரூபா 64 பைசா வந்து கோல்டு வந்து போயிட்டுருக்கு 1 கிராமு. இப்போ இது வந்து பை ப்ரைஸு. இதே செல் ப்ரைஸ் எவ்வளோக்கு போகுதுங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த செல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் எங்கேயுமே காமிக்க மாட்டாங்க. நீங்கள் லெஃப்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் இருக்கும். ஜஸ்ட் அந்த 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அசட் ப்ரைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் இதில் தான் பார்த்தீங்கன்னா வந்து அக்கௌண்ட் டீட்டெயிலு, நாமினி டீட்டெயிலு, உங்களோட வெரிஃபிகேஷனு, ஆட்டோபே நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. ஸோ எல்லா டீட்டெயிலும் இங்கே தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அசட் ப்ரைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த அசட் ப்ரைஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக காமிப்பாங்க. ஸோ கோல்டு ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 7074 ரூபா 12 பைசாக்கு இன்றைக்கி வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து வாங்குறப்ப 3% ஜிஎஸ்டி. ஸோ அதுதான் அதில் வந்து பெரிய ஹைலைட்டே. ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வரப்போகிற ரிட்டர்ன் வந்து 3% ஜிஎஸ்டிக்கு மேலே போனால் தான் உங்களால் வந்து அதுக்கப்புறம் லாபமே வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 7074 ரூபாய்க்கு 3% நான் ஜிஎஸ்டி போடுறேன். 7074 ரூபாய்க்கு 3% ஜிஎஸ்டி போட்டோம்னா 212 ரூபா 22 பைசா வருது. ஸோ 7074 ரூபா ப்ளஸ் 212 ரூபா நான் இப்போ போட்டேன்னா கிட்டத்தட்ட வந்து 7286 ரூபாய்க்கு எனக்கு வந்து வரணும். இதுலேருந்து ஒரு 250 ரூபாய்க்கிட்ட வந்தால் தான் நான் போட்ட காசு எனக்கு வந்து வரும். நான் வந்து பை ப்ரைஸில் நான் கொடுக்குற அமௌண்ட்லேருந்து. ஏன்னா இப்போ நமக்கு வந்து செல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் 6845 ரூபா தான் வந்து போயிட்டுருக்கு. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 7074 ரூபா 7286 ரூபா ஜிஎஸ்டியோட மைனஸ் 6845 ரூபா 6845 ரூபா அரௌண்ட் 441 ரூபா வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற ப்ரைஸோட 200 ரூபா கம்மியாக தான் வந்து அரௌண்டு 200 ரூபா 150 ரூபாய்க்கிட்ட கம்மியாக தான் வந்து இந்த செல் ப்ரைஸே வந்து போயிட்டுருக்கு. இதுலேருந்து நீங்கள் 3% பை ப்ரைஸில் வந்து வாங்குறப்ப நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வேறு பே பண்ணுவீங்க. ஸோ அதையும் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அரௌண்ட் ஒரு 440 ரூபாய்க்கிட்ட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில்வர்லேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 78 ரூபா 61 பைசாக்கு வாங்குறப்போ 3% ஜிஎஸ்டிங்கிறது அரௌண்ட் 2 ரூபாய்க்கிட்ட வருது, 2 சொச்சத்துக்கிட்ட. ஸோ ஒரு 81 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விற்கிறப்போ அந்த 81 ரூபாய்க்கு வாங்கினதை அரௌண்ட் 6 ரூபா குறைச்சி 75 ரூபா 64 பைசாக்கு விற்பீங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு வந்து ரொம்ப ரேட் வந்து கூட வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து குறைஞ்ச டைமில் வாங்கிட்டு இப்போது கூட விற்கிற டைமில் நீங்கள் விற்றீங்கன்னா ஒன்றும் உங்களுக்கு ஒரு அளவு ப்ராஃபிட் கிடைக்கும். மற்றபடி சில்லறையாக நீங்கள் வந்து வாங்கி சேர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு இது ஓகே. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபிசிக்கல் கோல்டு ஆப்ஷன் வந்து இருக்குன்னு சொன்னாங்க. கோல்டு டெலிவரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா
16% இன்ட்ரெஸ்ட் வர கோல்டு ப்ளஸ்ங்கிற பிளானு. ரெண்டாவது ஒன்று நீங்கள் வந்து உங்கள் ஃப்யூச்சரை பொறுத்து உங்கள் வீடு கட்டுறதுக்கு, குழந்தை படிப்புக்கு அதுக்கெலாம் சேர்த்துக்கிறதுக்கு. இன்னொன்று வந்து கோல்டு எஸ்ஐபின்னு இருக்கும். ஸோ கோல்டு எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100 ரூபாலேருந்து எவ்வளோக்கு வேணுமோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஹவ் யூ சேவ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸ்டார்ட் வித் 50 per day. ஒரு நாளைக்கு 50 ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் கோல்டு ப்ளஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் 3000 per month. ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதே 50 ரூபா ஒரு நாளைக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 11% இன்ட்ரெஸ்ட்டு. இதே 3000 ரூபா per monthன்னு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அரௌண்ட் 16% இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்க்ரீன்லேயே காமிப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு டெலிவரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த கோல்டு டெலிவரியை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சில்வராக வச்சுருந்தாலும் சரி, இல்லை கோல்டாக நீங்கள் இதுலேருந்து வந்து வாங்கி சேர்த்து எஸ்ஐபியில் போட்டு ஒன் டைமாக சேர்த்து வச்சுருந்தீங்கனாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் நீங்கள் சில்வரையோ கோல்டையோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இப்போ நான் சில்வரை கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ 10 கிராம் ஆகுமெண்டட் சில்வர் காயின் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 960 ரூபாய்க்கு இதில் வந்து இருக்குது. ஸோ நான் பை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். டேரெக்டாக நம்ம வந்து இதில் இருக்க பேஸ் அமௌண்ட்டையும் நம்மளோட ஜிஎஸ்டியும் கட்டி டெலிவரி அண்ட் மேக்கிங் சார்ஜஸை கொடுத்தனா நமக்கு வந்து சில்வர் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா சில்வர் காயினாகவும் நம்ம வந்து வாங்க முடியும் இதுலேருந்து. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு காயின் டெலிவரியில் பார்த்திங்கன்னா நம்மளோட வேலெட்டில் இருக்க கோல்டு ஏதாவது சேவிங்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணிப்பாங்களாங்கிறது எங்கேயுமே காமிக்கல. ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சூஸ் காயின்னு கொடுத்தோன்னா நம்மக்கிட்ட காயினாக தான் கேட்குது. இதே வந்து நம்ம ஃபோன்பேயில் கோல்டுலாம் நம்ம சேர்க்குறோம், இல்லை ஜிபேயில் கோல்டுலாம் சேர்க்குறோம் அப்படின்னா அதை கெட் டெலிவரிங்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனோம்னா நம்மக்கிட்ட வந்து நம்மளோட வேலெட்டில் வந்து ஒரு 2 கிராம் வச்சுருக்கேன், நான் 4 கிராம் காயின் கொடுக்குறேன்னா 2 கிராம் வந்து இருக்கிறதுலேருந்து கழிச்சிப்பாங்க. மிச்சம் 2க்கு மட்டும் நம்ம பே பண்ணி டெலிவரி சார்ஜஸ் பே பண்ணால் நம்ம வீட்டுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மளோட சேவிங்ஸை வந்து இதில் எடுத்துப்பாங்களாங்கிறது தெரியல. ஏன்னா டேரெக்டாக பார்த்திங்கன்னா பேஸ் அமௌண்ட்டு, ஜிஎஸ்டி, டெலிவரி அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் மட்டும் தான் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இதுலேயே ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. சில்வருக்கும் பார்த்திங்கன்னா எஸ்ஐபி ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஜுவல்லரியிலேருந்து கோல்டாக வாங்குறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து வேணும்னா அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பார்த்துங்க. இது குறிப்பாக நான் காமிக்கணும்னு நினச்சது இந்த சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கோல்டுலேருந்து, அதாவது சில்வராக வந்து வாங்கி வைக்கிறதுக்கு நிறைய பேர் கேட்டாங்க. அவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனு. ஸோ வேணும் அப்படின்னா இந்த ஆப்போட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலிமா இன்ஸ்டால் பண்ணிங்க. அரௌண்ட் 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் வரும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது குறிப்பாக எந்த ஒரு விதத்துலேயும் ப்ரமோஷனல் வீடியோ கிடையாது. இது நான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் கேட்டதுனால நம்ம வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது குறிப்பாக வந்து நான் வந்து பண்ணுறதுக்கான முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ரிஃபைனரி ஆகுமெண்ட் அவங்களே வந்து கோல்டு ரிஃபைனரி, இது இல்லாமல் 24 கேரட் பிஐஎஸ் ஹால்மார்க்கு, இன்சூர்டு பை ஓரியண்டல் இன்சூரன்ஸ், இவங்க 3 பேருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு நேம் தெரிஞ்ச கம்பெனிஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு வேணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் பண்ணாததும் அப் டு யுவர் விஷ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குங்கிறது தெரிஞ்சுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.